ஹாய் செலகுட்டீஸ், வெல்கம் பேக் அவர் வேர்ல்டு ஏஆர்பி அனிமி வேர்ல்டு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம சோலோ லெவலிங்கோட நெக்ஸ்ட் எபிசோடு, ஓகேவா? நெக்ஸ்ட் வீக் வரப்போகிற எபிசோடை பற்றி இன்றைக்கி வந்து ஸ்பாய்லர் பண்ண போகிறோம். மேகாமயா, ஓகேவா? மேகாமயா வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப்பில் வந்து வீடியோ கன்வெர்ட் பண்ணி போட்டிருக்கேன். மேக்ஸிமம் பாருங்கள். ஸோ ஓகே, அதுக்கு வந்து ஏதோ சொல்ல நினச்சிட்டேன். நிறைய பேர் மேகாமயா படிச்சிருப்பீங்க. ஏன்னா சோலோ லெவலிங் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சீசன் பார்க்கும்போதே வந்து எனக்கு ரொம்ப க்யூரியாசிட்டி அதிகமாகி நான் ஃபுல் மேகமே படிக்க ஆரம்பித்தேன். அதே மாதிரி எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ நிறைய சீன்ஸ் மிஸ் ஆகிருக்கு அப்படி சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கும். எஸ், கண்டிப்பாக நிறைய சீன் மிஸ் ஆகிருக்கு. ஓகே, இருந்தாலும் இது நல்லா தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம இதுக்கு கண்டினியூ பண்ணலாம். ஸோ இப்போ என்ன நம்ம எதில் முடிச்சிருக்காங்கன்னா, அவன் வந்து டவர் வால்லேருந்து வெளியே வரான். டவர் வால்லேருந்து வெளியே வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து மெடிசன் மேக் பண்ணுறது வந்து ஒன்று மட்டும் பேலன்ஸ் மிஸ் ஆகுது 3 திங்ஸில். அந்த ஒன்றை வந்து புறவை வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஃபுட்டு வந்து கம்மியாகிட்டு. ஸோ ஃபுட்டு வந்து கிடச்ச அப்புறம் வந்து நம்ம வந்து புறவை வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வெளியே வந்துடுறோம். வெளியே வந்து அவங்க அப்பாவுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு அவங்க அப்பா வந்து அந்த ஏரியாவே தம்சம் பண்ணிட்டாப்புல. தம்சம் பண்ணி என் பையன் நீ செத்துட்டுன்னு சொன்ன, கடைசியில் பார்த்தா அவன் சாவர நிலைமைக்கெல்லாம் போயிட்டான். அந்த மாதிரி கதையை முடிக்கிறாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம யோன்சான் வந்து எங்கே போகிறாப்புலன்னா, நேராக அவங்க அம்மாவை பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறாப்புல. அம்மாவை பார்த்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அம்மா இன்னும் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கம்மா, உங்களுக்கு சடனாக உங்களுக்கு எப்படியா வந்து அந்த ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் உயிர் தந்துடுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த டிசீஸ் வந்து நிறைய பேருக்குலாம் வராது, யாராவது சில பேருக்கு தான் வரும். இதுக்கப்புறம் யாருக்கு இந்த மருந்தை யூஸ் பண்ணுவார்னா, நம்மளோட பிரதர் இருக்கார்ல, அந்த பிரதரோட அப்பாவுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்போ அந்த மருந்தை. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க அம்மாவுக்கு மொத்தம் 3 மருந்து கையில் இருக்கும் மேக்ஸிமம். அந்த 3 மருந்தை வச்சுக்கிட்டு இவன் என்ன யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறான்னு ஃபர்ஸ்ட்டே பார்த்துக்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட் இப்போ என்ன பண்ணான்னா, அவங்க அம்மாவை போய் பார்த்துட்டு நான் மருந்து எப்படியா கண்டுபிடிச்சி உங்களுக்கு சீக்கிரமாக பேக்கப் பண்ணி காட்டுறேம்மான்னு சொல்லிட்டு வெளியே வர. இன்னொரு சைடில் வந்து நம்மளோட டைகர் கேட் இருக்குல்ல, அவனுக்கு தான் வேறு வேலையே இல்லையே. நம்ம ஹீரோ வந்து தொந்தரவு பண்ணுறதே வேலையாக போச்சு. ஏன்னா வந்து எஸ்கே 100 வந்து எஸ் ரேங்க் 100 வந்து யாருக்காவது கையில் இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படின்னா யார் கூடயாவது ஏதாவது டீமில் வந்து அவங்க டீம் பவர்ஃபுல்லாக மாறுமேனு. அப்படி வந்து நம்ம ஒயிட் டைகரை வந்து ஒரு சைடில் வந்து அவங்களுக்கு தேடவும், இன்னொன்று வந்து ரெட் கலர் அவன் வந்து தேடவும், அது நம்ம ஹெட்டு வந்து அவனோட கைடோட வாரிசை தேடிட்டு இருந்தாப்புல. ஸோ அப்படி நிறைய பேர் இங்கே சர்ச் பண்ணேன். இவனை வந்து திரும்பி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரேங்க் டெஸ்டிங் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவரும் என்ன பண்ணுறாப்புல, கிளம்பி இப்படி டயர்டாகி போயிட்டு மீட்டிங் ஒரு ஹாலில் போய் வரும். எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னா, இவன் வந்து மேக்ஸிமம் ஒரு A ரேங்கு, B ரேங்கு, C ரேங்கு அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி சொல்லுவாங்க நினைப்பாங்க. பட் வந்து இவன் E ரேங்கில் இருக்கான். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி தான் இருக்குன்னு எல்லாருமே நினச்சாங்க. பட் அது நடக்கலை. ஸோ கூட எல்லாருமே நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் எப்படியாவது D ரேங்க் வந்துடுவேன், நான் எப்படியாவது B ரேங்க் வந்துடுவேன், நான் எப்படியாவது நான் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கேன், ஸோ நான் கண்டிப்பாக வந்து A ரேங்க் வந்துடும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சொல்ல ஓவராலாக உள்ளே போகிறாங்க. ஓவராலாக உள்ளே போயிட்டு வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒருத்தர் உள்ளே போயிட்டு அவன் ரேங்க் என்னன்னு பார்த்தா சேம் ரேங்க் E ரேங்க்லேயே இருக்காப்புல. அவனை வந்து எந்த இதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொருத்தர் போகிறாப்புல, அவரும் போயிட்டு என்ன பண்ணுறாப்புல, சேம் ரேங்க் E ரேங்கில் இருக்காப்புல. சில பேர்லாம் அழுது போயிருந்தா ஐயோ என்னை விட்டுருங்கோல் அப்படி சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க. ஏன்னா வந்து அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இருந்தாலும் ரேங்க் வந்து எதுவுமே ஏறலன்னு சொல்லி ரொம்ப ஒரு ஃபீட்பேக் அப்படின்னா ஃபீட்பேக்னு சொல்லுவாங்க. அந்த சேடான ஃபீல்டில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக உள்ளே போக லாஸ்ட் வந்து நான் போகலை ப்ரோ நீங்கள் போங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஓவரால் கேட்குறாப்புல. காசு 2 பேர் தான் இருக்காங்க. அதில் ஹீரோவுக்கு தெரியும் நம்ம எப்போவோ எங்கேயோ போயிட்டோம், இதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட்டு வாட்டர்னு சொல்லி நினச்சிக்கிட்டாப்புல. அதனால் வந்து சரி நானே போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு சடனாக என்ன பண்ணுறாப்புலன்னா, உள்ளே போயிட்டு அந்த என்ன பண்ணுறாப்புலன்னா, அங்கே இருக்கிற நம்ம இது இருக்குல்ல, லைக் நம்ம ரேங்கை செக் பண்ணுற அந்த பெரிய பால் மாதிரி இருக்குமே, அந்த பால் வந்து இங்கே வந்து குட்டியாக இருக்குது. சரி போயிட்டு வந்து நம்ம தலைவர் எப்போ வந்து டோர் நாக் பண்ணுவோமே, அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷாக வந்து ஒன்று என்ன வைக்கிறாங்கன்னா நாக் வைக்கிறார். நாக் வச்சா ஸ்க்ரீன் ஃபுல்லாக எரர் ஒன்று எல்லோரும் வந்து என்ன எரர்னு வருது, இது வரைக்கும் 6 மாதம் தான் ஆச்சு மிஷினை வாங்கி, அதுக்குள்ளே இது வரைக்கும் எந்த ரிப்பேர் ஆனலை, இப்போ இவருக்கு மட்டும் எப்படி ரிப்பேர் ஆகுதுன்னு சொல்லிட்டு சரியான கன்ஃபியூஷன். அப்போ திரும்ப வந்து இன்னொரு சஜஷன் கேட்காங்க, ப்ரோ சார் இப்படி ஒரு எரர் வருது, இது என்ன பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா இது வந்து எஸ் ரேங்குக்குள்ளே மிஷின்ஸே கிடையாது, அது கீழே உள்ள மிஷின்ஸ் மட்டும் தான் காட்டும். எஸ் ரேங்குன்னா அது ஒன்றே எரர் தான் காட்ட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்து அவங்க என்ன பண்ணாங்க, திரும்பி வந்து செக் பண்ணுறாங்க. திரும்பி செக் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, திரும்பியும் எரர் வந்துச்சு. அப்போ அவர் என்ன சொன்னாங்கன்னா, அப்படின்னா வந்து இவர் எஸ் ரேங்க் தான், A ரேங்கில் எக்ஸ்ட்ரா போயிட்டார் அப்படின்னு. அதனால வந்து எரர் காட்டுது. ஸோ நம்ம வந்து இது வந்து 3 days தள்ளி தான் நம்ம டிசிஷனை வச்சாகணுமேனு சொல்லி ஒரு நாட் வைக்கிறாரு.
ஸோ திரும்பியும் 3 days தள்ளி இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, திரும்பி ஃபஸ்ட்லேருந்து இவன் வந்து திரும்பி வந்து அவனோட ரேங்கை செக் பண்ணணும் 3 daysக்கு அப்புறம். அது வரைக்கும் இவன் ரேங்கை வந்து செக் பண்ண கூடாது யாருமே. அப்போ இவனுக்கு வந்து நிறைய பேர் போட்டிக்கு வராங்க. ஸோ அந்த டைமில் தான் நம்ம நம்ம ஃபயர் நம்ம ஹீரோயின் கைடு, ஓகேவா. அவங்க இப்படி சொன்னவங்க எல்லாம் தெரியும். நம்ம ஹீரோயின் இருக்காங்களா, அவங்க கில்ட் இருக்குல்ல, அவங்க கில்டோட தலைவன் உள்ள என்று தலைவனை தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து எப்படியா ஒரு எக்ஸ்ட்ரா வந்து அவங்க கில்டில் இருந்தாங்கன்னா அவங்க கில்டு வந்து உலகம் முழுக்க பேசப்படணும்னு ஒரு எல்லாருக்கும் நம்பிக்கை. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச கில்டு என்னென்னா, நம்மளோட வயசான ஒருத்தர் இருப்பார், நம்ம ஹெட், எல்லாருக்கோட ஹெட். அவர் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் வந்து இவனோட சஜஷனையும் கேட்பாங்க, அவரோட சஜஷனும் சொல்லுவாங்க. என்னோட கில்டுக்கு நீ ஒரு ஃப்யூச்சராக இரு அப்படின்னு சொல்லி நல்ல க்யூரியாசிட்டி கேட்கும்போது எனக்கு ரொம்ப, ஏன்னா ஆர்டர் போடுறத விட நம்ம பாசத்தை காட்டி நம்மளோட ஹம்பிளோட ரிக்வெஸ்ட்டை கொடுத்து அவங்கள்ட்ட வந்து பதில் வாங்கிட்டு அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே இதான் உன்னோட வாய்தான் சொல்லும்போது அது அந்த நைஸ் ஃபீல். அந்த மாதிரி தான் மிச்சம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் தாண்டா பெரிய ஆள், அது யாரா நீ சின்ன பையல, என் கில்டுக்கு வரியா இல்லையான்னு அந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு இவனோட இதில் வந்து நிறைய நடந்திருக்கு. நம்ம ஒயிட் டைகரே வந்து நம்ம அந்த ரெட் கேட்லேருந்து வெளியே வரும்போது தலைவனை பிடிச்சி அடிக்கலாம் பார்ப்போம். தலைவன் கண்ணை பார்த்து மறந்துடுவாப்பில், நம்ம ஹீரோ கண்ணை பார்த்து மறந்து சாரி அப்படி சொல்லிட்டு போயிடுவாப்பில். அதே மாதிரி இங்கேயும் அதே நடக்கும். நம்ம எல்லோரும் நினைப்பாங்க நம்மளோட பெரிய கில்டு மாஸ்டர் யாருன்னா நம்ம ரெட்டு தான், ஓகேவா. நம்ம ஹீரோயின் கில்டு தான் பெரிய கில்டு. அதில் இருக்க தலைவர் உள்ளே வந்து இதை வந்து நம்ம 3 நாளைக்கெல்லாம் தள்ளி போடவே வேண்டாம், இப்போயே தெரிஞ்சு போச்சு இவன் எக்ஸ்ட்ராங் தான், இவன் நம்ம டீமில் இருந்தான்னு சொல்லிட்டு கை கொடுத்து இன்ட்ரடியூஸ் பண்ண போவாப்புல. நம்ம தலைவன் என்ன, நம்ம தலைவன் தான் பெரிய ஃபார்ம் ஆச்சு, அவனோட ஆட்டிடியூட் அங்கே தான் காட்டுவாப்புல. இப்போ சைடு வந்து இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா நான் கிளம்பி வரேன் அப்படி சொல்லிட்டு அவனை கண்டுக்கவே இல்லை. அது வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்ம 3 days முடிந்த இந்த விஷயம் எல்லாரும் பரவுது. ஸோ ஆள் வெளியே போயிட்டு திரும்பி அவங்க அம்மாயை பார்த்துக்கிட்டு நம்ம அந்த 3 daysக்குள்ளே வந்து திரும்பியும் நம்ம வந்து அந்த டஞ்சனுக்குள்ளே போகணும். அந்த டவர் டஞ்சனுக்குள்ளே போயிட்டு டாப் ஆஃப் த 100 ஃப்ளோரை முடித்து எப்படியா நம்ம அம்மா வந்து ஹீல் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவில் இருப்பான். ஸோ கிளம்புறான். ஏன்னா 3 daysக்குள்ளே வந்து இந்த பிளானை முடிச்சான். ஏன்னா 75 வந்துட்டான், இன்னும் 25 ஃப்ளோர் தான் இருக்குது. ஸோ அந்த 25 ஃப்ளோரை வந்து சட்டனாக முடிக்கணும்னு சொல்லிட்டு கிளம்புறேன். அப்போ பார்த்து நம்மளோட ஹம்பிள் மேன், எனக்கு ரொம்ப பிடிச்ச கில்டோட மேன், அதே போல் அவனோட ஃப்யூச்சரை தேடுற அந்த மேன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே வராப்புல. அப்போ இவன் என்ன சொல்கிறான்னு, இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லை, நான் வந்து டவர் போய் எனக்கு வேறு நிறைய வேலை இருக்குது, ஏன்னா இவன் டவர் போய் ஆகணும், அந்த ஒரு மருந்தை கண்டுபிடிச்சாகணும், அதனால் வந்து எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. பட் வந்து அவரோட பிஏன்னு ஒருத்தர் சொல்லுவார்ல, அந்த பிஏ வந்து என்ன சொல்கிறார், இல்லை நீங்கள் வரவே எங்கேயும் வர வேண்டாம், என்னோடய சாரே இங்கே உங்களை பார்க்க வந்திருக்காருன்னு சொல்லி ஒரு டார்க்கஸ்ட் பிளேஸ் காட்டுவாப்புல. அந்த டார்க்கஸ்ட் பிளேஸ் வந்து அவங்க அம்மாவை பார்த்துட்டு வெளியே வரான். அந்த இடத்துல வந்து பெரிய டார்க்கஸ்ட் பிளேஸாக இருக்குது. அப்போ இவன் வந்து ஓகே சரி போய் பார்ப்போம்னு சொல்லி உள்ள நுழைய அந்த நம்ம ஹம்பிள் மேனை பார்க்கும்போது ஜஸ்ட் லைக் சிம்பிளாக இருக்குது. அவரோட பவர் ஹைப்புன்னு சொல்ல முடியாது, அவரோட பவர் லோவும் சொல்ல முடியாது. பட் ரொம்ப காமான இன்னும் கொஞ்சம் அழகான ஒரு நேச்சரான ஒரு வேவ்லெந்தில் வந்து சிம்பிளாக அழகாக இருக்காப்புல. ஸோ இதை பார்த்த உடனே ஹீரோக்கு ஒரே ஆச்சரியம், ஓ மை காட், இவர் எல்லாருமே கில்டு மாஸ்டர்னு சொல்கிறாங்க, பட் இவர் ரொம்ப ஹம்பிளாக இருக்கார், ரொம்ப பவர் எக்ஸ்ட்ரான்னு சொல்ல முடியும், இவர் என்ன ரேங்க்னு கூட நம்மளால் கணிக்க முடியல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறான்னா, அப்போ ஹம்பிளாக தான் பேசுகிறாரு, நான் உனக்கு வந்து ஆஃபர் தரல, என் கில்டில் வந்து ஜாயின் பண்ணுன்னு அப்போ சொல்லாமல் சொல்கிறேன், என் கில்டில் வந்து ஜாயின் பண்ணணும்னு கேட்க மாட்டேன், உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு, நீ எந்த கில்டில் வேணால் போய் ஜாயின் பண்ணிக்கோ, ஆனால் பார்த்தா மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகிடும்னு சொல்கிறாப்புல. பார்ட் மீன்ஸ் நீ எதை சூஸ் பண்ண போறியா அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், சேம் டைம் வந்து உன்னோட வழியை வந்து மாற்றிடாதுன்னு இதை சொல்கிறாப்புல. இதை கேட்ட உடனே நம்ம தலைவன் குழம்பி போய் நிற்கிறான். அந்த இடத்துல வந்து இந்த மெகாமையோட எபிசோட் முடியுது. ஓகேவா, நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் தான் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இப்போ நம்ம மெகாமே வந்து 62, 3 ஏதோ வந்துருச்சு. பட் எபிசோட் வந்து நம்ம ரீசெண்டாக 4 தான், சீசன் 2ல் 4 வந்திருக்கு. நிறைய சீன்ஸ் கட் ஆகுது, மேகமேக்கும் இதுக்கு நிறைய சீன்ஸ் மேக்ஸிமமான சீன்ஸ் கட் ஆகுது. ஸோ படித்தவங்களுக்கு வந்து ஓகே ஓவரால் ஓகேவாக இருக்கும், படிக்காதவங்களுக்கும் நம்ம கிராஃபிக்ஸ் விஎஃப்எஸ்லாம் வச்சு பிச்சு உதறனால வந்து சூப்பராக எல்லாருக்கும் ரீச் ஆகிட்டு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடை வந்து நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பை பை, சி யூ, டேக் கேர் ஆஃப் ஹெல்த். அடுத்து நம்மளோட ஆன்டிமேனோட பிருவோட சீன்ஸ்லாம் தரமாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு எபிசோடை போட பார்க்குறேன். அது வேறு லெவலில் இருக்குது. வேர் இஸ் த கிங் அவன் வச்சு தோச்சிரும், அப்போலாம் நல்லாயிருக்கும்.
அதை பார்க்கலாம். சரி, இப்போதைக்கு டாட்டா பை பாய், see you.